வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். கிட்டத்தட்ட 18 மாதங்களுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 43 வயதான இளைஞர் பார்த்தீங்கன்னா, கோபுரம் அதாவது எந்த கோபுரம்னா, செல்போன் டவர் இருக்கு இல்லைங்களா? அந்த செல்போன் டவர் கோபுரத்துல இருந்து 1 1/2 வருஷம் கழிச்சு, அதாவது 18 மாதங்கள் கழிச்சு கீழ இறங்கியிருக்கிறாரு பத்திரமா. இவரு பஞ்சாப் பட்டியாலா மாவட்டத்துல சமனா நகர்ல கேரி நாயகன் அப்படின்ற ஒரு கிராமத்துல சேர்ந்த இவரு பெயர் பார்த்தீங்கன்னா சுரிஜ் சிங்கன் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இவர் தாங்க அந்த இளைஞர். கடந்த 2024 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு முதல்ல சமனா நகர் மைய பகுதியில இருக்கிற இந்த செல்போன் டவர் மேல இவரு மேல போய் கிட்டத்தட்ட 1 1/2 வருஷங்களா அங்க போராட்டத்துல இருந்திருக்கிறாரு. 2026 ஏப்ரல் 24ஆம் தேதி அன்னைக்கு அவரு பத்திரமாக மீட்டெடுத்து கீழே இறக்கி விட்டிருக்காங்க அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள். இவரு புதிய சட்டத்தை கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு மேல 18 மாதங்களா அங்க குடிபெயர்ந்து தர்ணா போராட்டத்துல இருந்திருக்காரு. அந்த சட்டத்தோட பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா, புனித நூல் அவமதிப்பு சம்பவங்களை குறித்து அந்த போராட்டம் இருந்திருக்குது. தரைக்கு திரும்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி அவரு பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காருன்னா, 2024 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி முதல் 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வரை கடுமையான கோடை வெயில், மழை மற்றும் எல்லா பணிகளையும் பார்த்து இருந்த நானு, எல்லா விதமான இன்னல்களையும் சந்திச்சிருக்கிறேன். ஆனா, இன்னைக்கு என்னோட கோரிக்கையை ஏற்றதற்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. ஜெகஜோத் ஸ்ரீ குரு கிரந்த் சாஹிப் சத்கார் அப்படின்ற சட்டம் 2026 அன்னைக்கு ஏப்ரல் 13 பஞ்சாப் சட்டசபை பேரவையில நிறைவேற்றப்பட்டிருக்குது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆனா ஏப்ரல் 17ஆம் தேதி ஆளுநர் இதுல கையெழுத்து இட்டதை தொடர்ந்து இது ஒரு சட்டமா வந்திருக்குது. இருந்தாலும் இந்த புது சட்டம் மத சார்பினைக்கு எதிரானது அப்படின்ட்டு சொல்லப்படுது பஞ்சாப் மாநிலம். இந்திய அமைப்புப்படி 14வது சட்டத்தை இது மீறியதாகவும் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவுல இந்த சட்டத்தை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. பட்டியலா மாவட்ட நிர்வாகம், சிவில் பாதுகாப்பு படை மற்றும் இந்திய ராணுவம் என்ன செய்யுதுன்னா, அந்த டவர்ல இருந்த அந்த நபரை கைது செய்யறாங்க. கீழே இறக்கப்பட்டு அந்த பஞ்சாப் மாநில போலீசார் அவரை பாதுகாப்பா இறக்கிய தீயணைப்பு வீரர் என்ன சொல்றாருன்னா, மேல போய் அவரை பிடிச்சேன். அவர் கயிறால கட்டப்பட்டிருந்தது. அந்த கட்டை அவிழ்த்துட்டு அவரை பாதுகாப்பா கீழே இறக்கின உடனே பஞ்சாப் மாநில போலீஸ்காரங்க கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். அந்த டவர் மேல இருந்து இறக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவரை என்ன செய்யறாங்கன்னா, மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புறாங்க. அங்க எல்லாமே நார்மலா இருக்குது அப்படின்ன உடனே பஞ்சாப் மாநில காவல்துறை கிட்ட ஒப்படைக்கிறாங்க அவரை. அந்த டவர் மேல இத்தனை மாதங்கள் எப்படி இருந்தாரு அப்படின்றத நாம இப்ப பார்ப்போம். கிட்டத்தட்ட 18 மாதங்களா அவரு செல்போன் டவர்ல இருந்தது ஆச்சரியத்தை உண்டாயிருக்குது அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லப்பட்டிருக்கிற நிலையில, டவர் உச்சியில இருந்த குர்ஜித் சிங்கு அவரு ஒரு போன் மூலியமா குறிப்பிட்ட நபருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 18 மாத காலமா நான் பல சிரமங்களை எதிர்கொண்ட அந்த சிரமங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. இந்த குர்ஜித் சிங் பாத்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரர் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அக்டோபர் 12 2024 அன்னைக்கு இந்த செல்போன் டவர்ல ஏறும் போது அவரு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாருன்னா, பல சவால்களை இவரு எதிர்கொள்றாரு. ஃபர்ஸ்ட் ஏறும்போது பல பறவைகள் அவருக்கு தொந்தரவு கொடுத்ததாகவும் சொல்றாரு. இந்த செல்போன் டவர்ல ஏறும்போது பல இன்னல்கள் சந்திச்சதுக்கு அப்புறம் 100 அடி உயரத்தை தொடுறாரு. அங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 200 அடிய தொடுறாரு. அங்க சிறிது நேரம் ஓய்வு எடுத்துட்டு கடைசியா 300 அடி உயரத்துக்கு போய் அங்க தன்னோட தர்ணாவ ஆரம்பிக்கிறாரு. அங்க தனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ட்டு 300 அடி உயரத்துல அங்க இருக்க தொடங்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தரையில இருந்து பொருட்கள் வர அளவுக்கு எல்லாமே செய்யறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, மெல்ல மெல்ல தரையில இருந்து பொருட்கள் எல்லாம் வர்றது வசதி அளவுக்கு எல்லாமே பயன்படுத்திக்கிறாரு. அப்பப்ப கீழே இறங்கி அவருக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு மேல போயிருக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் செஞ்சுட்டு இருக்க அவரு என்ன செய்யறாருன்னா, தனக்கு 10 நாள் தேவையான பொருட்களை மேல எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. நைட்டு விடிய விடிய முழிச்சிட்டு இருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தூங்குறதாகவும் அவரு சொல்றது நம்ப முடிகிற அளவுக்கு இல்ல அப்படின்ட்டு இருந்தாலும், அங்க
இத்தனை மாதங்கள் வாழ்ந்துட்டு இருந்தது ரொம்ப கஷ்டம்ன்று சொல்லலாம். இவரு 18 மாசம் வாழ்ந்தார் இல்லைங்களா? அவரு வாழ்ந்தப்ப அவருக்கு தேவையான பொருட்கள் எப்படி சென்றது அப்படின்றது பார்ப்போம். சுமார் 300 அடி உயரமுள்ள இந்த தொலைபேசி கோபுரத்து மேல இவர் எப்படி தங்கி இருந்தார்னா, அவரு தினமும் சாப்பிடுற பொருளாகட்டும், அவருக்கு அத்தியாவசிய பொருளாகட்டும் எல்லாமே வச்சிருக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்திருக்குது ஒரு கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் போக போக அவருக்கு பழகிடுச்சு. இந்த குர்ஜித் சிங்கிற்கு பார்த்தீங்கன்னா, அங்க தேவையான பொருட்கள் தினமும் கொண்டுட்டு செல்றதுக்காக ஒரு இளைஞர தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த இளைஞர் பார்த்தீங்கன்னா, டவருக்குன்னே வேலை செய்வாங்க இல்லைங்களா? அந்த இளைஞர தேர்ந்தெடுக்கிறாரு. அவருகிட்ட தினமும் எனக்கு பொருட்கள் எடுத்துட்டு வந்து குடுத்துரு. நான் உனக்கு தேவையானது நான் அப்புறமா தரேன்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த டவர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன் டெய்லியும் மேல ஏறுறதுக்கு ஒரு 40 நிமிஷமாச்சும் ஆகும். அந்த 300 அடிய தொடுறதுக்கு. இப்படியே தினமும் மேல போய் அவருக்கு தேவையான உணவுகள கொடுத்துட்டு திருப்பி கீழ இறங்குறது வழக்கமா இருந்திருக்குது. இப்படியே 18 மாதங்கள் போயிட்டு இருந்திருக்குது. அந்த இளைஞன் என்ன செய்வானா, ஒரு 100 அடி போனது கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பான். அதுக்கப்புறம் 200 அடி, 300 அடி அப்படி 3 தடவ ஓய்வு எடுத்து அவருக்கு தேவையான பொருட்கள கொண்டுட்டு போய் குடுப்பான் தினமும். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்திருக்குது. ஒரு நாளு கீழ இருந்து ஒரு சில மக்கள் இந்த இளைஞர் மேல ஏறுவத டெய்லி ஏறிட்டு இருக்கிறானே அப்படின்ட்டு பார்த்ததற்கு, அவனு என்ன செய்றான்னா, அந்த பெரியவருக்கு அதாவது 43 வயதான அந்த வாலிபனுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரப்ப, தேவையான பொருட்கள் கொடுத்துட்டு வந்த நிலையில, கீழ இருந்து மக்கள் கேட்டிருக்காங்க. அப்போ மேல அவரு இத்தனை நாட்களா வசிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 18 மாதங்கள் வசிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. இத கேட்ட உடனே அங்க இருக்கிற காவல் நிலையத்திற்கு அந்த மக்கள் புகார் செய்றாங்க. புகார் செஞ்ச உடனே இவர வந்து பத்திரமா மீட்டெடுக்குறாங்க.